राधे कृष्णा। जय बोलो राधा रानी की जय। जय बोलो श्री कृष्ण कन्हैया लाल की जय। जय बोलो वृंदावन धाम की जय। जय बोलो यमुना मैया की जय। जय बोलो गोवर्धन गिरिराज की जय। जय बोलो आज की आनंद की जय। जय बोलो आज की आशीर्वाद की जय जय जय। எல்லாரும் நன்னா இருங்கோ, சௌக்கியமா இருக்கலாம். ஒரு கவலையும் வேண்டாம், ஒரு பயமும் வேண்டாம். வேலைக்கு பசிக்கும் பொழுது சாப்பிடுங்க, பசியை காரணமாக கொண்டு சாப்பிடுங்க. நல்ல தூக்கம். வியாதிகளில் பல வியாதிகளுக்கு காரணம் தூக்கம் குறைவு. நிம்மதியாக தூங்குங்க. தூக்கம்ன்றது வீணான நேரமெல்லாம் கிடையாது. உடலுக்கு தேவையான ஒரு ரெஜுவினேட்டிங் டைம். அது ரெஸ்டிங் டைம் நினச்சோம், ஆக்சுவலாக ரெஜுவினேட்டிங் டைம். உடல் உறுப்புகள் எல்லாம் ஃப்ரெஷ் ஆகிறதுக்கு கொடுக்குற ஒரு டைம். மனசை லேசாக வச்சுக்கோங்க. மனிதர்கள் மாறிக்கொண்டே இருப்பார்கள், அவர்களுடைய புத்தி எல்லாம் மாறும். நன்றி இல்லாமல் இருப்பார்கள், நம்மக்கிட்ட எல்லா உதவியும் வாங்கிப்பார்கள். அதெல்லாம் ஒரு பெரிய டென்ஷன் எடுத்துக்காதீங்கோ. சரி, ரைட். இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு உங்கள் உடம்பு முக்கியம், உங்கள் டைம் முக்கியம், உங்கள் வாழ்க்கை முக்கியம். அன்றைய பொழுதை நிம்மதியாக ஆனந்தமாக வாழ்வதற்கான விஷயங்களை பண்ணி கொண்டு இருங்கோ. உடல் உழைப்பு ஏதோ ஒன்று பண்ணிகிட்டே இருங்கோ. சத் சங்கம் கேளுங்கோ, தோணித்தனா நாமஜபம் எழுதுங்கோ. பாராயணம் பண்ண பிடிக்கும்னா பாராயணம் பண்ணுங்கோ. பஜனை பண்ண பிடிக்கும்னா பஜனை பண்ணுங்கோ. சுவாமிக்கு அலங்காரம் பண்ண பிடிக்குமா அலங்காரம் பண்ணுங்கோ. கோவிலுக்கு போக பிடிக்குமா கோவிலுக்கு போங்கோ. எல்லாத்துலேயும் அகம்பாவம் இல்லாமல் இருங்கோ. வீட்டு வேலைகள் பண்ண பிடிக்குமா வீட்டு வேலைகள் பண்ணுங்கோ. விதவிதமாக பிரசாதம் பண்ண பிடிக்குமா பண்ணுங்கோ. டேக் ரெஸ்ட். கொஞ்சம் வெளியில் போங்கோ. மனிதர்களோட பழகுங்கள். சாதாரணமாக இப்போ எல்லாருக்கிட்டையுமே எதிர்பார்ப்போடு தான் பழகணும்னு இல்லை. சும்மா அப்படி கடை வீதிக்கு போங்கோ. ஏதான கடைகளில் போய் அதான் வேணும்னா வாங்குங்கோ. வெயில் மழை குளிர் எல்லாத்தையும் ரசிக்கணும். சரியா? வாழ்க்கையை ரிலாக்ஸ்டாக வச்சுக்கோங்க. நீங்கள் வெள்ளை வயசாக இருக்கலாம், வயசானவாளாக இருக்கலாம். ஓகே, யங்ஸ்டர், மிடில் ஏஜ், ஒர்க்கிங் உமன், ஹோம் மேக்கர், அப்புறமா பிஸ்னஸ் மேன், டாக்டர், யாராக வேணா இருக்கும். ஒரு வேளை விவசாயம் பண்ணுறவராக இருக்கலாம், முடி வெட்டுறவராக இருக்கலாம், சொந்த கடை வச்சிருக்கிறவராக இருக்கலாம். எதுவாக வேணா இருக்கும். உங்கள் வாழ்க்கை, உங்கள் பொறுப்புகள், அதை என்ஜாய் பண்ணுங்க. சரியா? நீங்கள் ரிலாக்ஸ்டாக இருக்கிறதுக்காகத்தான் இந்த மாதிரி சத் விஷயங்கள்லாம் சொல்கிறது. இந்த மாதிரிலாம் இருக்குது. இதெல்லாம் நீங்கள் போய் பார்க்கணும், பார்க்குறதுக்கு ஆசைப்படணும். அதனால தான் இந்த இடங்களை பற்றிலாம் விலாவரியாக சொல்லிகிட்டு இருக்கேன். நாம் இந்த பிரஜமண்டல பரிக்கிரமாவில் ஒவ்வொரு இடமா பார்த்துருவோம். அதில் வந்து இந்த சாந்தனு குண்டம், சாந்தோஹா சத்தோஹா, அதுதான் பார்த்துட்டு இருந்தோம். நம்ம தானத்தையும் ஒரு கேள்வி கேட்டேன். இந்த கம்ச தசமி விஷயம், இந்த ரஜகன் வதம் பற்றிலாம் சொல்லும்பொழுது, கம்ச தசமி எந்த ஏகாதசிக்கு முன்னாடி நாள் வரும், இல்லாட்டி கம்ச தசமிக்கு அடுத்த நாள் ஏகாதசி எந்த ஏகாதசின்னு. பிரபோதினி ஏகாதசின்னு பேர், இல்லாட்டி தேவ உத்தான ஏகாதசின்னு பேர். அன்றைக்கி தான் ஜனங்கள்லாம் கையில் கரும்பு வச்சுட்டு ஜோரா பிருந்தாவன் மதுரா பரிக்கிரமா செய்வார்கள். அதாவது
அந்த குரு பூர்ணிமாவிலிருந்து ஆஷாட ஏகாதசி வச்சுக்கோங்களேன், 4 மாதம் கழித்து இந்த சாதுர்மாசியம் இருக்கு இல்லையா, அந்த சாதுர்மாசியத்தினுடைய முடிவாக இந்த தேவ உத்தான ஏகாதசி இல்லாட்டி பிரபோதினி ஏகாதசியை கொண்டாடுவார்கள். சரியா? அது மெயினாக கேட்டிருந்தேன். அதுக்கப்புறமா இந்த அடிங் அப்படின்ற அந்த கிராமத்தை பற்றி சொல்லும்போது அரிஷ்டாசுரன் பிறந்த இடம், வாழ்ந்த இடம் சொன்னேன். இந்த அரிஷ்டாசுரன் யாருன்னு கேட்டிருந்தேன். காளை மாடு ரூபத்தில் வந்த அசுரன். நிறைய பேர் ரொம்ப அழகாக மெசேஜ் அமைச்சிருக்கள். சாந்தனு குண்டம், அதை பற்றி தான் நம்ம பேசிகிட்டு இருந்தோம். அந்த சாந்தனு குண்டத்தில் கிருஷ்ணனும் பலராமனும் மாடு மேய்க்க வருவார்கள். மாடுகள் அங்கே தண்ணீர் குடிக்க வைப்பார்கள். அதுக்கப்புறம் விஷபானு மகாராஜாவும் ராதாராணியும் சூரிய தேவனை உபாசனை பண்ணுவார்கள் அப்படின்னு தான் சொன்னேன். இந்த சாந்தனு யார் அப்படின்னா குரு வம்சத்தில் வந்த ஒரு ராஜா. இந்த இடத்துக்கு ஏன் சாந்தனு குண்டம் அப்படின்னு பெயர்னா, சாந்தனு மகாராஜா இங்கே தவம் செய்தார். சாந்தனு அப்படின்னா சாந்தி, தனு உடலுக்கு சாந்தி அப்படின்னு. அப்பாடா நல்லா ரெஸ்ட் எடுத்துட்டேன் அப்படின்னு உடம்பு சொல்கிறோம் இல்லையா, அது மாதிரி சாந்தனுன்னு அட் பீஸ். சாந்தனுடைய தாயும் தகப்பனும் அவர்கள் அப்படியே அமைதியாக ரிலாக்ஸ்டாக வயதான காலத்தில் இருக்கும் பொழுது பிறந்த குழந்தை. அதனாலே அந்த குழந்தைக்கு சாந்தனுன்னு பெயர். ஸோ சாந்தனுன்னா உங்களுக்கு இப்போ அர்த்தம் தெரியும். சரியா? இந்த சாந்தனு மகாராஜா இந்த இடத்துல தவம் பண்ணுறார். இந்த இடத்துல தவம் பண்ணி அவர் சூரிய தேவ உபாசனை பண்ணார். அதனால தான் இந்த இடத்துக்கு பேர் சாந்தனு குண்டம்னு பெயர். இந்த சாந்தனு மகாராஜா என்ன தபஸ் பண்ணார் அப்படின்னா, அற்புதமான உலகத்தில் இது வரைக்கும் யாருமே இல்லாதபடியான ஒரு பிள்ளை வேணும்னு பிரார்த்திச்சுட்டார், தபஸ் பண்ணார். இந்த சாந்தனு மகாராஜா பிள்ளை தான் யாரு? தேவவிரதன்ற பிள்ளை. அந்த தேவவிரதன் கங்காதேவியினுடைய பிள்ளை. சாந்தனு மகாராஜா கங்கையை கல்யாணம் பண்ணிண்டார் அப்படின்னு இருக்கு. அந்த தேவவிரதன் தன்னுடைய அப்பா சாந்தனுவுக்காக அவர் சத்யவதி என்ற மீனவ பெண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக எல்லா தகுதியும் இருந்தும் ராஜ்ய பரிபாலனம் ஏற்றுக்கொள்ள மாட்டேன், நல்ல இளமை இருந்தும் கல்யாணம் செய்து கொள்ள மாட்டேன் சத்தியம் பண்ண. அப்போ ஆகாசத்தில் இருந்த தேவர்கள் எல்லாரும் பீஷ்ம அப்படின்னு மலர்கள் தூவி ஆசீர்வாதம் பண்ணான். அதாவது பயங்கரமான சத்தியத்தை அவன் பண்ணிட்டான், பிரதிஜை பண்ணியிருக்கான், பீஷண பிரதிஜை. அதனால் பீஷ்மா அப்படின்னு அவருக்கு பெயர். அந்த சாந்தனு மகாராஜா சத்யவதியை கல்யாணம் பண்ணிக்கிறார். அந்த சத்யவதிக்கு பிறந்த யார் பிறக்கலாம்? விசித்திர வீரியம். கரெக்டாக செக் பண்ணுங்க. சத்யவதிக்கு பிறந்த பிள்ளை யார்? ஸோ இந்த சாந்தனு மகாராஜா தவம் பண்ண இடம், அதனாலே சாந்தன கொண்டு அப்படின்னு இருக்கு பேர். இன்றைக்குமே
இந்த விரஜ பூமியில் இருக்கக்கூடிய ஒரு நம்பிக்கை, யாருக்காவது குழந்தை பாக்கியம் இல்லைன்னா இந்த இடத்துக்கு வந்து இந்த சூரிய குண்டத்தில் குளித்து, அதுக்கப்புறமா தான் சாந்தனு குண்டத்தில் குளித்து அங்கே இருக்கக்கூடிய சாந்தனு பிஹாரியை நமஸ்காரம் பண்ணி பிரார்த்தனை பண்ணிட்டு நல்ல குழந்தை கிடைக்கணும்னு பிரார்த்திச்சுப்பா. நிறைய பேருக்கு அது நடந்துட்டுருக்கு. ஸோ இது ஒரு வழக்கம். அதனால தான் சாந்தனு குண்டம்னு பேர். சாந்தனவம் புனரேவாபியபாஷத. திரும்பியும் சாந்தனுடைய பிள்ளையான பீஷ்மரிடத்திலே யுதிஷ்டர் கேட்டார், கிமேகம் தெய்வதம் லோகே கிம் வாப்யேகம் பராயணம் அப்படின்னு கேட்க, அப்போ தான் அவர் சஹஸ்ரநாமம் சொன்னார்னு இருக்கு. சரியா? இதுதான் சாந்தனு குண்டினுடைய விஷயம். மத்ராலேருந்து ஒரு 15-20 நிமிஷத்தில் இந்த இடத்துக்கு போயிடலாம். ஓகேவா? அடுத்து இந்த சாந்தனு குண்டத்திலிருந்து கொஞ்சம் தூரம் தள்ளி போனால் ஒரு இடம் இருக்குது, கந்தேஸ்வரான்னு பேர். இன்னைக்கு கலோக்கியலாக அதுக்கு பேர் கணேசரா அப்படின்னு பேர். கந்தம் அப்படின்னா வாசனை, சுகந்தம், சுகந்தி சொல்கிறோம் இல்லையா? கந்தம் வாசனை. இங்கே ஒரு குளம் இருக்குது, அதுக்கு பேர் கந்தேஸ்வர குண்டம்னு பேர். கந்தம் வாசனை, சென்ட், அரோமா. முன்னாடிலாம் இங்கே நிறைய வாசனையுள்ள பூக்கள் நிறைஞ்சிருந்த தோட்டம் இருந்திருக்கு. அதிலிருந்து சென்டட் ஆயில் எடுப்பார், வாசனை திரவியம். கிருஷ்ணா வந்து இங்கே மாடு மேய்க்க வருவான். ஸோ ஜாலியாக பசங்களோட குளிப்பான். இங்கே வந்து அவன் குளித்தோடனே இந்த குழந்தைகள்லாம், அந்த கிராமத்து பசங்களுக்கெல்லாம் தெரியும் இல்லையா, எந்தெந்த பூக்கு வாசம் உண்டு என்ன எல்லாத்துக்கும் தெரியும். அந்த காட்டில் வாழ்கிற பசங்களுக்கு நீங்கள் ஏதோ ஒரு நாடு உண்டு எனக்கு கண்டுபிடிக்க முடிஞ்சா, அந்த நாட்டில் இருக்கக்கூடிய அந்த ஆதிவாசிகள், அந்த பர்டிகுலர் ஏரியாவில் வசிக்கக்கூடிய கிராமத்து ஜனங்கள் ஒரு 6 அடி 7 அடி ஒசரம் இருக்கக்கூடிய கம்புகள், மரத்தினுடைய குச்சிகள், அது மேலே நின்றுண்டு நடப்பார்கள். ஏன்னா அங்கே நிறைய பாம்புகள் உண்டு அவள் வாழ்கின்ற இடத்துல. இது இந்தியாவில் இல்லை, வெளிநாட்டில். ஸோ இந்த பாம்புகள்லாம் நிறைய இருக்கும். அது சின்ன வயசுலேருந்தே இந்த குழந்தைகளுக்கு காலில் கம்பு கட்டி பொய்க்கால் குதிரை சொல்லுவோம் இல்லையா, அது குட்டி குட்டியாக இருக்கும், நல்ல ஒசரமாக ஜாலியாக இருக்கும். நீங்கள் அதை கண்டுபிடிங்க அந்த ஊருன்னு. வீடியோலாம் இருக்குது. அத்தனை அழகாக இந்த ஜனங்கள் அந்த கம்பை கட்டிண்டு நடப்பார்கள். ஸோ அந்த குழந்தைகளுக்கு அதை பழக்கப்படுத்தி விடுவார். அந்த மாதிரி ஒவ்வொரு கிராமத்துலேயுமே ஒவ்வொரு விதமான பழக்கம் இருக்கும். நான் ஹிமாலயா கிராமங்களில் பார்த்துருக்கேன். அந்த குழந்தைகள் அழகாக அந்த வயக்காட்டில் வேலை செய்யும், இல்லாட்டி வெயிட்டை தூக்கிண்டு மேலே ஏறி இறங்கிறது எல்லாம் பண்ணுவாள். ஆண் குழந்தைகள், பெண் குழந்தைகள் எல்லாமே. அந்த மாதிரி இந்த குழந்தைகளுக்கு தெரியும் பூக்கள்லேருந்து எப்படி அந்த எண்ணெய் எடுக்கணும், என்ன பண்ணணும்லாம். ஸோ இந்த குழந்தைகள் நல்ல வாசனை திரவியங்களை தயார் பண்ணி இதெல்லாம் வீட்டில் கொண்டு வரும். முக்கியமாக கொண்டு வரதை விட இங்கே பண்ணுறது தான் ஜாஸ்தி இருக்கும்.
கிருஷ்ணன் குளிச்சு முடித்த உடனே உடம்பெல்லாம் அப்படி தேய்ச்சி விடுவான். கிருஷ்ணனுக்கு உச்சந்தெல்லாம் உள்ளங்கால் வரை. கிருஷ்ணனுக்கு இதெல்லாம் பிடிக்கும். கிருஷ்ணன் அலங்கார பிரியன் அல்லவா, ஃபஸ்ட் கிளாஸ் சென்டெல்லாம் போட்டு. இன்றைக்கும் நீங்கள் பிருந்தாவனத்தில் கோவில்களில் போனோம் வச்சுக்கோங்களேன், நிறைய கோவில்களில் பகவான் மேலே ஒரு சுகந்த தைலம் தடவி விடுவாள். அது நமக்கு கொடுப்பாள். ஒரு சின்ன பஞ்சில் துவச்சி கையில் தேய்ச்சி விடுவாள். அந்த வாசம் அவ்வளோ நாள் இருக்கும். நேச்சுரல் சென்ட், அதெல்லாம் கெமிக்கல் கிடையாது. ரொம்ப மைல்டாக ரொம்ப நல்லாயிருக்கும். ஆழ்வார் திருநகரில் ஒரு சுகந்த தைலம் தருவாள். நான் வாங்கியிருக்கேன். அது உடம்புல பூசின்னு இருந்திருக்கேன். அது ஒரு அழகாக இருக்கும். இன்றைக்கும் இந்த மடாதிபதிகள்லாம் இருக்கா இல்லையா, மடங்கள் இருக்கு இல்லையா, இந்த தீபாவளியின் பொழுது தைல ஸ்நானம் பண்ணணும்ல, அப்போ இந்த மடத்தில் கைங்கரியம் பண்ணுவாள் இல்லையா, அந்த மடங்களில் கைங்கரியம் பண்ணுறவாளுக்கு அந்த ஆச்சாரியன் சன்னியாசியாக இருப்பார். ஆனாலும் அவர் கையில் எண்ணெய் எடுத்து எல்லாருக்கும் தலையில் தேய்ச்சி விடுவார். அதை கைங்கரியம் பண்ணுறவாளுக்கு. அதே போல் அந்த கைங்கரியம் பண்ணக்கூடிய அந்த ஆண்கள், முக்கால்வாசி மடங்கள் ஆண்கள் தானே இருப்பா, சன்னியாசி கூட. அவெல்லாம் அந்த சன்னியாசிக்கு உடம்புல எண்ணெய் தேய்ச்சி விடுவாள் தீபாவளிக்கு, தைல ஸ்நானத்துக்கு. அது வாசனை திரவியம் கிடையாது, ஆனால் தடவி விடுவாள். முக்கியமாக மத்வ சன்னியாசிகளுக்கு அந்த கைங்கரியம் பண்ணக்கூடிய தடவி விடுறது நான் வீடியோவில் பார்த்துருக்கேன். ஸோ அந்த மாதிரி கண்ணனுக்கு உடம்பில் வாசனை திரவியங்கள், சென்டட் ஆயில்ஸ் இந்த பசங்க தடவிடுறதுனால இந்த இடத்துக்கு பேர் கந்தேஸ்வர ஸ்தானம்னு பேர். இந்த குண்டத்துக்கு பேர் கந்தேஸ்வர குண்டம்னு பேர். இங்கே ஒரு சிவபெருமான் இருக்கார், அவருக்கு பேர் கந்தேஸ்வர மகாதேவான்னு பேர். இனிமேல் சென்ட் அடிச்சுக்கும் போது இல்லாட்டி ஜவ்வாது தடவிக்கோங்க, தப்பு கிடையாது. சந்தனம், அந்த காலத்தில் எல்லாம் சந்தனம் எல்லாம் பூசிப்பா, தலைக்கெல்லாம் நல்ல வாசனை உள்ள திரவியங்களை தடவுவா, உடம்புக்கும் தடவிப்பா. ஏன்னா நம்ம ஊர் உங்களுக்கு உஷ்ண பிரதேசம், ரைட், வேர்க்கும். அதனால் அந்த மாதிரி ஜவ்வாது இதெல்லாம் தடவை. சுவாமிக்கு இப்போ ஸ்ரீரங்கநாதனுக்கு இந்த கஸ்தூரி திலக்கம்னு ஒன்று வைக்கிறார் இல்லையா, நம்பெருமாள் பார்க்கலாம், உற்சவமூர்த்திக்கு நெத்தியில் கருப்பான்னு வச்சுருப்பான் நிறைய கோவில்களில். அது பேர் கஸ்தூரி திலக்கம்னு பேர். கருப்பாக இருக்கும், அது நல்ல வாசமாக இருக்கும். அதனால் அதெல்லாம் இதெல்லாம் தடவிக்கலாமா? பகவத் பக்தர்கள், சன்னியாசிகள் கதை வேறு. சம்சாரிகள் நீங்கள் ஹெல்த்தியாக ஜம்முன்னு இருக்கணும், நல்ல ட்ரெஸ் கொடுத்திக்கணும். அதாவது பந்தா திமிரு அகம்பாந்தாக இருக்கக்கூடாது. அது வந்தாலும் மாற்றிக்கோங்க. இப்போ நல்ல ட்ரெஸ் போட்டுக்கிறதுனாலையோ நல்ல சென்டெல்லாம் பூசிக்கிறதுனாலையோ நீங்கள் பக்தர்கள் இல்லைன்னு அர்த்தம் கிடையாது. புரிகிறதா? பக்தின்றது ஹிருதயபூர்வமான ஒரு விஷயம். வெறும் ட்ரையாக இருக்கணும், அழுக்கழுக்காக உடுத்திக்கணும் அப்படிலாம் கிடையாது. ஓகே, பாகவதம் பாடிங்கோ, ராமாயணம் படிங்கோ, ஜாலியாக இருக்கும். ஜாலின்னா ஒன்னே ரிலாக்ஸாக இருக்கணும்னு அர்த்தம், சோம்பேறியாக இருக்கணும்னு அர்த்தம் கிடையாது. ஓகே, ஸோ இது கந்தேஸ்வரான்னு இந்த இடத்துக்கு பெயர். சூப்பர்ல. அடுத்தது இன்னொரு இடம், கேச்சரி அப்படின்னு அர்த்தம். பேஞ்சாரி, பூஞ்சாரி அப்படின்னு. கேச்சரி அப்படின்னா என்ன சொல்கிறது, ஒரு ரத்தக்காட்டேரி. பாடா, ரத்தம் குடிக்கும், மனுஷால சாப்பிடும், ரத்த காட்டேரின்னு சொல்லுவாள். கிருஷ்ணன் காலத்தில் யார் ரத்த காட்டேரி? ஒரே ஒருத்தி தான், பூதனா. அவளை தான் ரத்த காட்டேரின்னு சொல்லுவாள். அவள் காட்டின வேலை தான் அவளுடைய தம்பிகள் பகாசுரன், அகாசுரன்லாம் சத்கதி அடைஞ்சார்கள். இந்த ரத்த காட்டேரி யாரு? பூதனா.
பகவானை கொல்றதுக்கு போகிறா. அதுக்கப்புறமா பகவானை உயிரை குடிக்கும்போது அவளோட ஒரிஜினல் சைஸை தொப்புன்னு விழுறா. அப்போ அவள் தலை இவ்வளோ தூரத்தை வந்து அவள் உடம்பு அவ்வளோ பெருசாக, கோகுலத்துலேருந்து இந்த இடத்துல வந்து அவள் தலை அவ்வளோ பெருசு, அந்த உடம்பு அவ்வளோ பெருசாக, தலை இவ்வளோ தூரத்தை வந்து விழுந்துதான். தலை தனியாக விழல, தலையோடு சேர்ந்து அந்த தலைப்பகுதி இந்த இடத்துல விழுந்தது. அதன் பிறகு நந்தகோபரிவாள்லாம் வந்ததுக்கப்புறம் கோகுலத்தில் விஷயம் எல்லாம் தெரிஞ்சதுக்கப்புறம் உடம்பெல்லாம் வெட்டி இந்த இடத்துல அவளை எரித்தார்கள் அப்படின்னு காண கிடைக்கிறது. பாகவத்திலே இருக்கு, பூதனாசரித்தை எரித்தார்கள். அதிலிருந்து அகில் வாசனை, சந்தன வாசனை எல்லாம் வந்தது. ஸோ பூதனா சரீரத்தை எரித்த இடம் இந்த கேச்சாரி. ஓகேவா? ஸோ இன்றைக்கி என்னெல்லாம் பார்த்தோம்? சாந்தனு குண்டம், அதனுடைய ரகசியங்கள், கந்தேஸ்வர கேச்சரி. ஓகேவா? மீதி விஷயம் நாளைக்கு. ராதே கிருஷ்ணா, ராதே கிருஷ்ணா, கிருஷ்ணா ராதே, ராதே கிருஷ்ணா, கிருஷ்ணா ராதே, ராதே கிருஷ்ணா, கிருஷ்ணா ராதே, ராதே கிருஷ்ணா, கிருஷ்ணா ராதே. जय बोलो राधा रानी की जय, जय बोलो श्री कृष्ण कन्हैया लाल की जय, जय बोलो वृंदावन धाम की जय, जय बोलो यमुना मैया की जय, जय बोलो आज की आनंद की जय, जय बोलो आज की आशीर्वाद की जय. राधे कृष्णा.